Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. புத்தம் புதிதாய் பூத்த சூரியனே, ஒரு வரி புது கவிதை நீ. வான்தொடு தூரம் உன் புகழ் புகழட்டும். நீ பதித்து போகும் பாதையும் சத்தியமாய் எங்களுக்கு வேண்டும். அதுவே எங்களின் பாதையாய் மாறும். இன்றும் என்றும் இளமையாய் இனிதாய் புதிதாய் மலர்ந்திட எங்களின் வாழ்த்துக்கள். வாழ்க வாழிய செந்தமிழாய்.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. தண்ணி கொதிச்சு இருக்கும். வலையில டம்ளர் வச்சு கூட கொஞ்சம் திருப்பணி எடுத்துட்டு போவோம். அதுக்கு அப்புறம் தான் டிவி வாங்க நிறைய பேர் ரெண்டு எடுத்துருவாங்க. ஒரு டைம் வந்து அவங்க கவனிக்க முடியாது. எப்படி இந்த தண்ணி ஓடுறது அடிக்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நண்டி ஓடுவாங்க. ஒரு ஆளுக்கு நண்டி எங்கள் வீட்டில் யோசிச்சு வேடா பயன்படுத்துவாங்க. அவர் அடிக்ட் தான் ஆயிடுறாங்க. மலையாளம்னு சொல்கிறாங்க. அரோமா கோயம்புத்தூருக்கு அவங்க அரோமா டீ மாதிரி தண்ணி வந்து முதல்ல பால் எங்கேயுமே வாய் வைக்க முடியாது. ஒரே கூட்டம் கூட்டம் சின்ன கடை வந்து ஃபஸ்ட்டு வச்சு வரும். சரி, இவங்களோட அப்சைட் தான் இருக்கும். ஒரே கூட்டம் வெளியே கொடுக்க முடியாது. அவங்க அந்த ரொம்ப பார்த்து பார்சல் ஒரு 2-3 கிலோமீட்டர் கட்டி டீயை போட மாட்டாங்க. இங்கே வந்து வாங்கிட்டு வருவாங்க. சரி, எந்த சமூகம் 50 வருஷம் டீ எந்த சமூகம் தான் கூல் பண்ணி கொடுத்துருவோம். அங்கேயே டீ வாங்கிட்டு வரும்போது சூப்பு 5-6 டம்ளர் போட்டு வருவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தை எல்லாம் ஒட்டுக்க வந்துடுவாங்க. சரி. வந்து எங்கே முன்னாடி உட்காந்துருவாங்க. 50 வருஷம் டீ அது ஜாலியாக கொடுத்து ஒரு வருஷம் போயிட்டு ஒரு வீட்டுக்கு போவாங்க. இப்போ நான் சொல்லுவேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் வைசல். இப்போ நம்மளுக்கு எத்தனை கடை இருக்குங்கண்ணா டோட்டலாக கோயம்புத்தூர் ஃபுல்லாக 35 கடை இருக்கு. கண்டிப்பாக முதல் நாளாக அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் லைசன்ஸ் அந்த மாதிரி சம்திங்லாம் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் ஆகுது. இவரெல்லாம் சரி, மைனோட பார்த்து பண்ணிட்டு பார்க்க அப்போ சின்ன இதனால விட மாட்டாரு. நாங்கள் சரி. எத்தனை பேர் போயிட்டு சொல்லி போட்டு யாரும் பார்த்து இருக்க மாட்டாங்க. கடல் தான் நிறையா எனக்கு அவங்க பார்க்குற சான்ஸ் இல்லை. இது கிட்டத்தட்ட இது 50 வருஷம் உங்களுடைய இந்த டீ கடை அனுபவமே 50 வருஷம் இருக்குங்க. 50 வருஷம் 72ங்க. சரி, ஆமாம். ஒரு 10-16 சரி, சரி. அதான் நல்லா டீ போடுறோம். ஆ, டீனா அவங்க வாழ்க்கையில் நம்ம குடிச்சிருக்கோம். அப்படி டீ நிறையா எங்கேயோ ஒரு கிலோமீட்டர் கேட்டுருக்கோம். 5 குடிமத்தூர் இங்கே ஒரு டீ கொடுக்குறோம். வெள்ளூர் இங்கே வரும். ஃபஸ்ட்டு தரம் என்னங்க, தரம் நல்லா நம்பர் 1 தரமாக கொடுத்தங்காட்டியுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து அப்புறம் அதுவும் வேற எங்கேயும் டீயே வாய் வைக்க முடியாது. வளர்ந்துருந்தா ஒரு மாட்டாங்க. எல்லாமே தரம். எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா பார்த்துக்கோம். அது மட்டும் இல்லை, பேக்கரி ப்ராடக்ட்டோ அந்த பாலோ தயவோ எதுனாங்க போடுறாங்க. பிரெட்டு இப்போ நம்ம பிரெட்டு ஆமாம்மா. சாப்பிட்டவங்க வேறு எந்த பிரெட்டுமே சாப்பிட முடியாது. இல்லை வர்றாங்களே. இப்போ நம்ம இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உங்களை கேட்டவே நான் ஒரு 10 டீ குடிச்சிருக்கணுங்க. இவர் கடையில் தான் உட்காந்துருக்கணுங்க. செய்தி அடிக்கிறதுலாம் அங்கே தான் ப்ரெட்டும் வாங்கிட்டு போகிறது. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேடிட்டு வந்து நின்று வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிலர் வேறு பிரெட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆமாம், அது வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டு நம்ம பிரெட்டு நல்ல நான் பால் தண்ணி வந்து பால் போடுறேன். மாவு தண்ணி இருக்குது. பால் 10 பால் தண்ணி இருக்குது. பால் வந்து பால் வந்து அடிக்கணும். அதெல்லாம் அந்த டேஸ்ட் அந்த பால் கொண்டு வந்து அது ஆமெட்டு நல்ல பெட்டு வாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு விலை கம்மி நல்ல பொருள் வாங்க மாட்டோம். கண்டிப்பாக. எது பெஸ்ட்டோ அது மட்டும் வாங்க. எந்த பொருள் வாங்கணும்
ராஜா வாங்கினாலும் சரி, பீத்தல் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி. நெய் அதே மாதிரி சார். நம்ம நெய் எங்கள் வீட்டில் நம்ம வந்து முதல்ல அதை செய்வாங்க. நம்ம நெய்யை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நெய் அரவணை கொடுத்து அது அந்த பழகிட்டா வர முடியாது. எங்கள் வீட்லேயும் பால் வைக்க நான் எங்கள் வீட்டு பேக்கெட் பண்ணி வாங்குறேங்க. சரி. எங்கள் வீட்டில் பேட்டி இருக்குது. இப்போ சொந்தக்கார வீட்டுக்கு ஏதாவது போனால் வேறு ஏதாவது பால் கொடுத்தாருன்னா பால் வச்சுங்க வேண்டாம். என்னென்ன எந்த பாலும் தெரியாது. சரி சரி. அது 3 வயசு 4 வயசு ஆகுது. பால் வச்சும் நல்லா வேண்டாம்னு சொல்லி குடிக்கிறது. இது ஆச்சரியம் வந்து ஏன்னா பெரியவங்க கூட இடத்துல தான் மாறி பேசுவாங்க. ஆமாம், குழந்தைங்க வந்து அம்மாவோட யோசிக்கிறது இல்லையா? பால் வச்சு விடணும், எனக்கு பால் வேணாம்னு கொடுத்து ஏன் நல்லா இல்லை ஒரே பேருக்கு அந்த வீட்டை வச்சு அரவணை பால் யூஸ் பண்ணாலும் வேறு எந்த பாலுமே அவங்களுக்கு செட் ஆகாது. வேறு எந்த பாலுமே செட் ஆகாது. இல்லை கண்டுபிடிச்சிடுறாங்க. மீண்டும் என்னென்னா இது அறமா வாங்கின பால் அப்படிங்கிறது ரெகுலராக வாங்கி எங்கள் பக்கம் மாற்றிட்டு போயிட்டாங்கனாலுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது நம்மளோட டேஸ்ட்டை பழகிட்டாங்க. ஆவின் பால் வாங்கி மாட்டேங்கிறாங்க. அது ஒரு சொல்ல வேற மாதிரி. நம்ம பால் வந்து 2 நாள் தான் லைஃப். நம்ம பால் வந்து 2 நாள் தான். மற்ற பால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் 5 நாள் வச்சா கெடாது. நம்ம இது வந்து அது எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு நாள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரி. போடும்போது அதுதாங்க. நிறைய கெமிக்கல் இருக்குது, அதை போடக்கூடாது. அவங்க பால் கெட்டு போனால் என்ன பண்ணுறது சொல்லி அதை போட்டுறாங்க. நம்மளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பால் நிற்கிறது இல்லைங்க. 10 லிட்டர் அளவுக்கு தான் இருக்குது. கவர்மெண்ட்ல அலோவ் பண்ணி இதெல்லாம் போடலாம்னு சொன்னாமோ நான் போடுறது. அப்படியே போட வேண்டியது வந்தாலும் கூட அவன் 1 கிராம் சொன்னா நான் 0.1 அதெல்லாம் போடுறேன். நான் சாப்பிட்றது கண்டிப்பாக குழந்தையும் சாப்பிட்றேன், பெரியவங்களும் சாப்பிட்றேன். மற்ற மெடிக்கலில் எல்லாம் ஓரளவுக்கு பாடி அட்ஜஸ்ட் பண்ணும். குழந்தைகளுக்கு வயசானது உடனே ரெப்ரேஷன் தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பாலை இப்போ ஒரு வீட்டில் மாற்றி வாங்கணும்னா சின்ன குழந்தைக்கு வயசான 2 சேராது. மற்றவங்களாம் ஓரளவுக்கு குழந்தைங்க மாதிரி வயசான அதே மாதிரி உப்புவாட ஆயிடும். வயசானவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகி போயிருங்க. டக்குன்னு அதோட ரியாக்ஷன் காமிச்சிடும். அப்போ அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த இது இருக்கிறதுனால இதெல்லாம் நோவு கொடுக்கலாம். எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளி 1 பட்டு ஆர்டர் பண்ணுறோம். பவுடர் இங்கே கொடுக்குறாங்க. கல்கட்டா, டெல்லி, ஆந்திரா, ஜார்க்கண்ட் போகுது. இதுவரைக்கும் ஒரு ஆள் நிறைய வருஷம் தெரியுங்களா? இதுவரைக்கும் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது இதுவே சொல்கிறாரு. ஒரு துண்டு வேணும் விலை வேணா கம்மின்னு கேட்டு ஒரு இடத்துல தவிர குவாலிஃபைடு எல்லாம் நாங்கள் எல்லா பிராண்ட் வாங்கி வச்சுட்டு இது நம்மளுக்கு அது என்ன உத்தேசம் பார்த்து அந்த டிஃபரன்ஸ் காமிக்கும். கண்டிப்பாக அது ஆளுங்களுடைய காரணம் வேண்டாம். நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஒர்க் பண்ணுற ஆளு காரணம் சொன்னாங்களா கூடவே இருந்தாங்க. சொன்னால் புரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கலாம். சில ஒரு சில கூட பண்ணுவாங்க. பட் ப்ரொடக்ட் சைடில் யாரும் போடுறோம். எனக்கு 9 வருஷமா ஆகுது சார். இதுவரைக்கும் நம்ம இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உன் கருவறை வாசத்தின் இறுதி வினாடிகள் ஓடிக்கொண்டிருந்த நாள். உன் தாய் வலிகளோடு போராடி உன் அழுகை சத்தம் கேட்டபோது சிறு புன்னகையோடு பெருமூச்சு விட்ட நாள். அவள் அங்கம் பிளந்து வந்த குருதியே உன் முதல் பிறந்த நாள் ஆடையான நாள். உன் 10 திங்கள் இருள் வாசத்திற்கு வெளிச்சம் பிறந்த நன்னாள். உன் பிஞ்சு இரத்த பாதங்கள் பூமியில் பதியாமல் உன் தாயின் நெஞ்சில் விழுந்த நாள். உறவுகள் உன் வருகைக்காக பிரசவ அறை வெளியே மணிக்கணக்காய் காத்து கிடந்த நாள். பதட்டமான நொடிகளோடும் பூரிப்போடும் உன் தந்தை உன்னை முதலாய் கையில் ஏந்திய நாள். உன் தாயின் சுவாசம் வாங்கி வந்த நீ பூமி தாயின் மூச்சை சுவாசிக்கத் தொடங்கிய நாள். அவள் மடியில் வளர்ந்த நீ அவள் கக்கத்தின் கதகதப்போடு பக்கத்திலேயே உறங்கிய நாள். வாழ்வின் பரிசுத்தமான முத்தங்களால் நீ முதலாய் நனைந்த நாள். 1000 வண்ண நாட்கள் வந்து போனாலும் இது உனக்கே உரித்தான உன்னதமான பொன்னாள். ஆம், இன்று உன் பிறந்த நாள். நீ பிறந்த நாளின் அழகான நினைவூட்டல் நாள். இன்று போல் என்றும் உன் வாழ்வில் இன்பங்கள் சூழ நீ நலமாய் வாழ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.